ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி டேஸ்டியான பிரியாணி இன்னும் டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளேட் நிறைய பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஷேப் நம்ம கழிச்சிடாம வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் இப்போ இதில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதில் எடுத்து கொஞ்சோண்டு ஒரு வச்சுக்கோங்க. ஒரு வச்சுட்டு கொஞ்சோண்டு வெங்காய பச்சடி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சிக்கன் 65 எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறமா முட்டை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை இதுக்கப்புறம்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கடையில் வாங்கினா ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாய்.